ஸோ கேஸ் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சூரிய ப்ரோ கூட சேர்ந்து ட்ரூத் ஆர் டேர் விளையாட போகிறோம். ப்ரோ விளாட்லாமா? ஒன்றும் இல்லை போகிறது அப்படின்னு என்ன தெளிவாக சொல்லியிருந்தேன். இது வந்து ட்ரூத் ஆர் டேர், அதாவது பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி சீட்டு கட்டிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கார்டு எடுக்கணும். இந்த கார்டு எடுத்துக்கப்புறமா இதில் பார்த்தீங்கன்னா எதாவது ட்ரூத்து இல்லைனா டேர் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ட்ரூத், அதாவது நீங்கள் இதில் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணிடணும். அப்படி ஆன்சர் பண்ண முடியல, இல்லை இருப்பாங்க எனக்கு இதை சொல்கிறதுக்கு நான் இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு பிடிக்கல அப்படின்னா இதில் ஒரு டேர் இருக்கும், அதை நீங்கள் பண்ணணும். ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ இந்த கார்டில் பார்த்தீங்கன்னா when is the last time you got rejectedனு வருது. இது யார் படிக்கிறது? நானா? ஆமாம், நோ, நானே படிப்பேன் முடியாது, நானே படிக்கிறேன். when is the last time you got rejectedனு வரும். அப்படின்னா என்னன்னா வந்துட்டு கடைசியாக எப்போ வந்து உங்களை யாரோ வந்து ஏதோ ஒரு பொண்ணு வந்து ரிஜெக்ட் பண்ணுச்சு, ரிஜெக்ட் பண்ணி நீங்கள் வந்து லவ் சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, அந்த மாதிரி. அது நீங்கள் ஆன்சர் சொல்லலாம் அப்படின்னா சொல்லலாம், இல்லைப்பா அதெல்லாம் சொல்ல மாட்டேன் அப்படின்னா இந்த டேர் சொல்ல மாட்டேன், நடக்காதது இல்லைன்னு சொல்லிடலாம்ல. இல்லைன்னா உண்மையிலே சொல்லணும், உண்மையை சொல்ல போய் பேச தெரியாது. பி சம்ஒன்ஸ் பெட் ஃபார் நெக்ஸ்ட் 1 minute வரும். அப்படின்னா நீங்கள் இங்கே இருக்கவங்க யாரோட அதை பெட்டாக நீங்கள் ஒரு நிமிஷம் இருக்கணும். பெட்டுனா இந்த பூனைக்குட்டி நாய்க்குட்டி மாதிரி. ஐயோ, ஸோ அதுக்கு நீங்கள் ஆன்சரை சொல்லிட்டு போயிடலாம், அந்த மாதிரி. ஓகேங்களா? ஓகே, இப்போ நான் ஒரு கார்டு, நீங்கள் ஒரு கார்டு எடுப்போம். எனக்கு ஒரு கார்டு, உங்களுக்கு ஒரு கார்டு. இப்படி எடுத்தா மட்டும் வாட்ஸ் த வியர்டஸ்ட் திங் யூ டூ ஒயில் டிரைவிங்? நீங்கள் டிரைவ் பண்ணும்போது என்ன ரொம்ப ஒரு வியர்டான விஷயம், வியர்ட்னா என்ன, ஒரு மாதிரி விசித்திரமான விஷயம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, என்ன பண்ணிருக்கீங்க இது வரைக்கும் விசித்திரமாக நீங்கள் டிரைவ் பண்ணும்போது பண்ணது? என்னன்னா, நான் அதிகமாக ட்ரைவ் பண்ணதில்லை. காரில் ட்ராவல் பண்ணியிருக்கேன். நான் என்னன்னா கிளாஸ் இறக்கி விட்டு மெலோடி சாங்ஸ் கேட்பேன், பயங்கரமாக என்ஜாய் பண்ணி. ஓகே ஓகே, அப்படி தான் நான் இது பண்ணியிருக்கேன். ஸோ விசித்திரமாக பண்ணது, விசித்திரமாக பண்ணது. டெல் அஸ் அபவுட் த ஃபர்ஸ்ட் டேட் யூ ஆர் பீன் ஆன். எனக்கு மட்டும் தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கு, ஏன்னா எனக்கு வந்து இல்லை. ஃபர்ஸ்ட் இது என்னன்னா, நான் போனதுலேயே இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் டேட் கேவலமான டேட், அதாவது இந்த வெளியெல்லாம் போகிறாங்களா இந்த லவ் பண்ணிக்கிட்டு, அப்படி லவ் பண்ணிட்டு போகிறாங்களா இல்லை அந்த மாதிரி அந்த மாதிரி டேட்டுன்னு போயிட்டு சாப்பிடுவாங்க, அதெல்லாம் பண்ணுவாங்களா அந்த மாதிரி. நான் அந்த மாதிரி பற்றி நிறையா போனது கிடையாது, அதனால எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் டேட்னு எதுவுமே இருந்தது கிடையாது எனக்கு. அப்படி போனதே இல்லையா? ஆமாம். மறந்துட்டு சொல்றீங்க, கேமரா திருப்புங்க, ஆஃப் பண்ணுங்க. இல்லை நிஜமாலே போனது கிடையாதுன்னு சொல்லிடலாம். அதுக்கு போனால் நான் டேர் பண்ணிடுறேன். லெட் த பர்சன் போஸ்ட் யூ இன் எம்பாரசிங் பொசிஷன் டு டேக் எ பிக்சர். நீங்கள் ஏதாவது எனக்கு வந்து சொல்லணும், ஏதாவது ஒரு போஸ்ட் நான் அதை கொடுப்பேன், நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம். எம்பாரசிங்கான பொசிஷன், அதாவது எப்படின்னா எம்பாரசிங்னா என்னடா, கேவலமான, நீங்கள் என்ன பொசிஷன் வேணாலும் நான் அப்படி பண்ணுவேன், நீங்கள் ஃபோட்டோ எடுத்து போட்டுக்கலாம். ஓகே, கேவலமான பொசிஷன் வேண்டாம், நல்லதே சொல்கிறேன். குபேரன் சாமி இருப்பார்ல, குபேரன், நீங்கள் எடுங்க, நீங்கள் அந்த ஃபோட்டோவுக்கு ரியல் குபேரன் சாப்பிட்டு நான் எப்படி பண்ணணும்னு நீங்கள் சொல்லுங்கள், நான் பண்ணுறேன். அது இல்லை இல்லை, நான் சொல்லிட்டேன். அப்போ இப்படியா, இப்படியா எப்படி இருக்கும், இப்படி தானே இருக்கும். இப்படியா என்னையும் சேர்த்து எடுக்கிறீங்க? இல்லை ஒரு ஒன்றா பண்ணிடலாம். இது எனக்கு எப்படின்னு தெரியல ஆக்சுவலி. இருங்க, இப்படியா? ஆனால் உங்கள் உருவத்துக்கிட்ட அவர் கரெக்டாக இருக்கும். ஆமாம், நீங்கள் கொஞ்சம் ஒல்லி குபேரனா இருக்கீங்க. சிரிக்கணும் அதே நல்லா. ஆமாம், எப்படி சிரிக்கணும்? எல்லாமே நீங்கள் தான் சொல்லிக் கொடுக்கணும். நீங்கள் நல்லா இப்போ எடுத்துருக்கேன். ஓகே, கரெக்ட். பா ப்ரோ சொன்னதை செஞ்சுட்டேன். சூப்பர். அடுத்து ப்ரோ, அடுத்து எனக்கு வரும்ல, இருங்க மாட்டுவீங்களா? ஓகே கமான், ஆளுக்கு ஒன்று எடுங்க. இந்த வட்டமாக அவர் தான் மாட்டணும். ஹேவ் யூ எவர் பேட் இன்? ஐயோ, நீங்கள் எப்பயாவது வந்து ஸ்விம்மிங் பூலில் வந்து உச்சா போயிருக்கீங்களா? ஸ்விம்மிங் பூலே போனதில்லை. ஸ்விம்மிங் பூல் போயிருக்காங்க, சும்மா போய் சொல்லாதீங்க ப்ரோ. சரி, ஸ்விம்மிங் பூல் போனதில்ல, ஆற்றுல போயிருப்பீங்க, குளத்துல போயிருப்பீங்க? இல்லை இல்லை, உச்சா போனதில்லை. உச்சா போனதில்லை. வெளியில் கரை இருக்கேன், கரையில் போயிட்டு தான் உள்ள போயிருக்கேன். நிஜமாலே போனதே கிடையாது. போனதில்லை. சின்ன வயசுலேருந்து பெரிய மனசெல்லாம் இருந்திருக்காரு சூரிய ப்ரோ, இது வரைக்கும் போனதே கிடையாது. இல்லை, குழந்தை அப்படி சொல்லி கொடுத்துட்டாங்க, போகக்கூடாது, தண்ணியிலலாம் உச்சா போகக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்தாங்க. அதனால் நீங்கள் போனதே இல்லை தெரியும். உச்சா தண்ணியாக போகலாம், அந்த தண்ணியில் உச்சா போகக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இவருக்கு மட்டும் அவ்வளோ ஈஸியாக வருது பார்த்தீங்களா? எனக்கு தான் வருது. இருக்கு நமக்கு என்ன வருது? when is the last time you got dumped? கடைசியாக எப்போ வந்து ஒரு பொண்ணு வந்து உங்களை வந்து வேணான்னு சொல்லிட்டு போயிருக்கான்னு சொல்லிடுது. ப்ளீஸ் சொல்லுங்க. இல்லை, இது ஈஸியாகவே வரும். இது ஈஸி. ஆமாம், நடந்திருக்கலாம், இல்லை போன வாரம் நடந்திருக்கலாம். வாரத்துக்கு ஒரு பொண்ணு அடுத்த மாதம் கல்யாணம் வரும் எனக்கு.
உண்மையாக தெரியுது. ஆமாம், என்னையெல்லாம் இந்த பொண்ணு டம்ப் பண்ணது கிடையாது. பட் நான் நிறைய பொண்ணை டம்ப் பண்ணியிருக்கேன். இப்படி சொல்லணும்னு ஆசை தான். இல்லை, டம்ப்லாம் பண்ணது இல்லைங்க, நிஜமாலே ஆனது கிடையாது. என்னை யாருமே வந்துட்டு அதாவது அதாவது லவ்ல இருந்து என்னை வந்து டம்ப் பண்ணிட்டு போனது கிடையாது. வேணான்னு ஒதுக்குனது கிடையாது. அவங்க வீட்டில் வேணான்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்காங்க. வருது. ஆமாம், அது வந்து எப்படின்னா எத்தனை வருஷம் இருக்கும்? 4 வருஷம் இருக்கும். 2023 இது 2019 நினைக்கிறேன். 19 20. உன்னைக்கு எவ்வளோ பெரிய லக்கி கேள்வி அவங்க. லக்கி தான். ஓகே, வரப்போகிற தங்கச்சிக்கும் என்னோட அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். தெரியுது. தேங்க்யூ பிரதர். எவ்வளோ நல்ல மனுஷனாக இருக்காரு. வாங்க அடுத்த கார்டுக்கு போகலாம். உங்களுக்கு ஏதாவது ஒரு கார்டை தான் மாட்டீங்க. கமான், டேக் இட். இல்லை, இது எதுவும் இங்கே வந்து எடுத்து அப்படியே மேலே வச்சு இல்லை, உள்ள வச்சிட்டேன். அது எப்படி வந்தால் தெரிஞ்சிடும். இந்தாங்க, நீ இப்போ எடுத்தா மட்டும் டூத்தை பார்ப்போம். ஒன்றாவது நான் படிக்கிறோம். வாட் இஸ் யுவர் பிக்கஸ்ட் ரெக்ரெட்? உங்களுக்கு தெரியுது நான் படிச்சேன்னா லேட் ஆகிடும். என்னது? அதான் ரெக்ரெட். நான் தமிழ் டக்குன்னு சொல்லுங்கடா. வருத்தம். இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையிலே இருக்கிற பெரிய வருத்தம். எனக்கா? இவ்வளோ ஈஸியாக கொஸ்டின் வருது உங்களுக்கு மட்டும், எனக்கு தான் வருது. பெரிய வருத்தம். உளவுத்துறை படமா விஜயகாந்த் சார் படத்தில் நான் ஜூனியர் ஆர்டிஸ்டாக நடித்தேன். ஃபஸ்ட்டு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை போய் ஒரு ஆமாம் ஒரு 100 பேர் சேர்ந்து ஒரு ஆஃபீஸுக்குள்ளேயே இதுலேயே ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் நினைக்கிறேன். ஒரு க்ரௌடு சீனில் நான் நடிச்சுட்டு வந்துட்டேன். ஆனால் கேமரா பக்கத்தில் ஃபுல்லாக நான் தான் இருந்தேன் அன்றைக்கி. அதனால் நம்ம அதுக்கப்புறம் நடிச்சுட்டு வந்து ஜூனியர் ஆர்டிஸ்டானு இதை நான் படம் பார்க்குறப்ப மதுரையில் போயிட்டு என் ஃப்ரெண்ட்ஸை 4 பேர்த்தை கூட்டிகிட்டு பயங்கர குஷியில் போயிட்டு நம்ம ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம என்ன வச்சுக்கிட்டு இருக்கோம், ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே நம்ம தான் இருப்போம். நான் அந்த 4 பேர்த்தில் ஒருத்தர் எனக்கு செலவு பண்ணி கூட்டிட்டு போகிறேன். எனக்கு நான் ரொம்ப கஷ்டம் இல்லை. அப்போ சினிமா வந்து எந்த படம் கரெக்டாக சொல்லலான்னு விஜயகாந்த் சார் படம் தான். அப்போ கூப்பிட்டு போனால் பயங்கர சந்தோஷத்தை கூப்பிட்டு போகிறேன். அப்போ உள்ளே போகிறதுக்கு முன்னாடி வரை என் ஃப்ரெண்டு இந்த படத்தில் என் ஃப்ரெண்டு நடிச்சிருக்கா விட்டு போயிட்டேன். உள்ளே போயிட்டு படம் முடிச்சு வச்சு அது எங்கே வந்துச்சுன்னு தெரியல. அடுத்த சோக்கு வாடான்னு சொல்கிறேன். எனக்கு ஒரு சீன் அது அந்த சீன் எடுப்பாங்க எந்த ஆர்டரில் எப்படி நமக்கு என்ன 5 நிமிஷம் ஆச்சு, 10 நிமிஷம் ஆச்சு, 5 நிமிஷம் ஆச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிச்சு இன்டர்வல் விட்டாங்க. ஏன்னா செகண்ட் ஹாஃப் வரும்னு நினைக்கிறேன். அப்படின்னு பார்க்குறது காண போயிடுச்சு. தூக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப கோவத்தில் அது ஒரு வருத்தம். அது சினிப்பிரியா தியேட்டரில் பார்த்தேன். அதுக்கப்புறம் வருத்தம்ன்றது ஒரு வருத்தம் சொன்னா போதும். ஆமா, நீங்க அவ்வளோ ட்ரை பண்றீங்க. எனக்கு வந்து என்ன வந்திருக்குன்னா வந்து வாட்ஸ் த மோஸ்ட் சின்ஃபுல் திங் யூ ஹவ் டன் இன் அ ஹவுஸ் ஆஃப் வர்ஷிப்? கும்புற இடத்துல போயிட்டு நீ வந்து பண்ணதுலே ரொம்ப தப்பான விஷயம் என்னது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சாமி கிட்ட மன்னிப்பு கேட்டதா? சாமி கிட்ட கும்புற இடத்துல போயிட்டு வழிபடுற இடத்துல போயிட்டு தப்பா நான் என்ன பண்ணியிருக்கேன்? வழிபட்டு தப்பாவே ஏதோ பண்ணிட்டேன் நான் இங்கே. அப்படி நான் என்ன பண்ணியிருக்கேன்? வாட் இஸ் த மோஸ்ட் இருக்கும் அப்படிலாம் எதுவும் எனக்கு தெரிஞ்சு நான் பண்ணது இல்லை. ஏன்னா ஒரு பயம் இருக்கும்ல, இது போகிற இடம் அந்த இடத்துல போயிட்டு நம்ம என்ன தப்பு பண்ண முடியும். அதனால சப்போஸ் எங்கேயா போட்டு இப்போ திருப்பதிக்கு போயிட்டு முருகா நல்லபடியாக எனக்கு சோத்தை கூட எனக்கு நல்ல ஃபாலோ சொல்லணும் அப்படியே தான் வேண்டிக்கலாம் இல்லையா? அது வந்து நல்ல விஷயம் தானே. அது நல்ல விஷயம் தான். வெங்கடாச்சலப்பட்டு போயிட்டு முருகா நல்ல அதெல்லாம் யோசிக்கல. அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து ஆக்சுவலி இதுல இல்லைல்ல. இதுல இது வேணும்னா மாஸ்க் முஸ்லீம் இதுல போனோன்னா அல்லா தானே ஒரே இது. அதனால அங்கே நான் தப்பிச்சிட்டேன் நான். ஆமா, நம்மளுக்கு வேணுனதுலேயே வந்து ஆகாத வேணுனது ஏதாவது இருக்கலாம். ஏதாவது இந்த பொண்ணை பார்க்க வை அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வேண்டியிருக்கலாம். அந்த மாதிரி வேண்டியிருக்கலாம். வேண்டியிருக்கீங்க? ஆமாம், வேண்டியிருக்கலாம். ஏன்னா இதில் இருக்க டேர் ரொம்ப மோசமாக இருக்கு. மேக் அவுட் வித் த க்ளோசஸ்ட் வால் அப்படின்னு போட்டிருக்கு. அதாவது பக்கத்தில் இருக்க வாலில் போயிட்டு முத்து கொடுக்கணுமா? அப்போ இருங்க, மறுபரிசீலனை பண்ணுவோம். உண்மைக்கு நான் போய் பக்கத்துலேயே முத்து கொடுக்கறது கேவலமாக இருக்கும் பார்க்குறது. அதையும் படிச்சுக்கிறேன். அப்போ நான் அதையும் பார்க்காம சொல்லிட்டேன். ஆமாம், ஐயோ அது ரொம்ப மோசமாக இருக்கும். வாங்க அடுத்து இந்த கார்டை நீங்கள் மாட்டினீங்க. வாட்ஸ் யுவர் மோஸ்ட் பிசார் நிக்நேம்? உங்களுக்கு இருக்கிற பட்டப்பேர்லேயே ரொம்ப விசித்திரமான பிசாரான ஒரு பட்டப்பேர்னா என்னவா இருக்கும்? எப்படி வந்து பாருங்க. இப்போ நீங்கள் சாப்பிட்டீங்களா இல்லையா? பரோட்டா. ஆமாம், அதுதான் பரோட்டா சூரியன்றது தான் வந்து இருக்கிறது பிசார். நீங்கள் அதை எதிர்பார்த்ததே கிடையாது. ஆமாம், டைட்டில் அது கிடையாது, மக்கள் கொடுத்த பேர் அது. ஆமாம், பரோட்டா சூரியன். ஸோ அதுதான் நமக்கு சிம்பிளாக முடிச்சாப்ல மனுஷன்.
வாட்ஸ் த மோஸ்ட் எம்பாரசிங் திங் யூ எவர் டிட் ஆன் அ டேட்? அர்த்தம் நான் அந்த பொண்ணுங்களோட போறேன் வெளில அந்த மாதிரி எப்பயுமே பொண்ணுங்களோட தான் போய்கிட்டு இருக்கேன் நான் மட்டும். ப்ரோக்கு மட்டும் அந்த மாதிரி ஒண்ணு வர மாட்டேங்குது. தெரியும் அது உண்மை எதுவும் அதுதான். இதே சத்தியமா சொல்றேன், இது வந்து நாங்க பேசி வச்சுலாம் பண்ணல, ராண்டமா பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு நாள் வந்தவொடனே இந்த வீடியோ முடிச்சுலான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன் நான். அந்த பொண்ணுங்களோட வெளியே போறோம்ல டேட்டுக்கு. அப்போ வந்துட்டு எம்பாரசிங்கான விஷயம் நான் பண்ணது. எம்பாரசிங்கானா ஒரு மாதிரி நானே வெக்கப்பட, அதாவது கேவலமான அசிங்கமான விஷயம் தான் பண்ணிருக்கேன். அசிங்கமான அப்படி அசிங்கம் சாப்பிட்டு இந்த ஒரு நிமிஷம் வந்து சொல்லிட்டு காசு கொடுக்காம முடியாது அந்த மாதிரி ஒரு எம்பாரசிங்கான விஷயங்கள் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. இதை சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் டான்ஸ் பண்ணணுமா நீங்க போடுற பாட்டுக்கு? அதுக்கு நான் சொல்றேன். இல்ல டேட்ல நான் பண்ண எம்பாரசிங் திங். இதுவும் உண்மையை சொன்னாலும் ஓகேதா? எம்பாரசிங் திங் யூ எவர் டிட் ஆன் டேட். நம்ம என்ன பண்ணிருப்போம்? இது மாதிரி எப்பயாவது வெளியே போகும்போது, இப்போ யாராவது டேட்டுன்னு சொல்ல முடியாது, ஃப்ரெண்ட்ஸு கூட இருக்கலாம். வெளியே போகும்போது யாராவது ஒருத்தங்க எந்த ஃப்ரெண்ட்ஸ் மொட்டையா சொன்ன ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஆணாவும் இருக்கலாம் பெண்ணாவும் இருக்கலாம். ஃப்ரெண்டுக்கு வந்து ஆக்சுவலி வந்துட்டு ஜெண்டர் கிடையாது. சரிங்களா? ஜெண்டர்லாம் தாண்டினது தான் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படி. ஆமாம், அது வந்து பொண்ணு ஃப்ரெண்டாகவும் இருக்கலாம், பையன் ஃப்ரெண்டாகவும் இருக்கலாம். ஓகே. அவன் வந்துட்டு அப்போ வந்துட்டு ஒரு இடத்துல சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன், ஒரு ரெஸ்டாரண்ட்ல. அப்போ வந்துட்டு ஒரு இடம்ல சாப்பிடுறாங்க. இல்லைங்க, டேட்டுன்னு போயிட்டு சாப்பாடு தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வந்துட்டாங்க. தெரிஞ்சவங்க வந்துட்டாங்கன்னா அவங்க வந்துட்டு தெரிஞ்சவங்களே தெரிஞ்சவங்க மாதிரி. அது எப்படின்னா நார்மலாக வந்து ஒரு நம்ம யூஸ்வலாக நம்மளோட சொந்தக்காரங்களா இருந்தால் அது வேற மாதிரி, இது வேற மாதிரி தெரிஞ்சவங்க, ஒர்க் ரிலேட்டடாக. அப்போ வந்து நான் போயிட்டு பாத்ரூம்லாம் ஒளிகிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அது மாதிரி அது கொஞ்சம் எம்பாரசிங்காக. கிரேட் எஸ்கேப் மாதிரி தெரியுது. இருக்கணும்ல. உங்களை நான் மாட்டி விடாமல் இங்கேருந்து போக மாட்டேன். லாஸ்ட் ஒரே ஒரு கார்டு, சரிங்களா? லாஸ்ட் ஒரே ஒரு கார்டு. மாட்டணும் கமான். தொடரட்டும். உங்களுக்கு உங்களுக்கு இன்னைக்கு தொடரட்டும். When was the last time you wet the bed? எப்போ கடைசியா நீங்க வந்து பெட்ல உச்சா போனீங்க? ஸ்விம்மிங் பூல்ல தானே உச்சா போல, பெட்ல உச்சா போயிருக்கணும்ல எப்பயாவது வாழ்க்கையில ஒரு வாட்டி. சொல்லிடுறேன். எனக்கு 3.5 வயசு இருக்கப்போ போயிருக்கேன். ஓகே. அதுக்கப்புறம் போனதே கிடையாது. ஆமா, அதுக்கப்புறம் ஒரு 3.25 வயசுல போயிருப்பேன். ஒரு மாசம் தள்ளி போயிருப்பேன், மறுநாள் போயிருப்பேன். போயிருப்பீங்க, அவ்வளவுதான். எப்படி சின்ன வயசுல வச்சா போயிருக்கேன். அது 3 வயசு வரைக்கும் தான், 3-4 வயசு வரைக்கும் தான். முன்ன பின்ன இருக்கும், 3-4 அப்படி வச்சுக்கோங்க. 5-6 இல்ல 5 அதுக்கப்புறம் இல்ல. If you had to pick someone in this room to be your partner, who would it be and why? என்னது? யாருமே இல்லை இந்த ரூம்ல. யாரையாவது நான் வந்து என்னோட பார்ட்னரா சேர்த்துக்கணும்னா அது யாரா இருக்கும் அண்ட் எதுக்காக அப்படின்னு. ஓகே, சூப்பர். பார்க்கலாம், நீங்க எதிர்த்தாப்பலாம் இல்லை, பக்கத்துல கூட இருக்கலாம். ஆமா. ஸோ அந்த பார்ட்னர் நான் வந்து சூரிய ப்ரோவா பிசினஸ் பார்ட்னரா நான் சேர்த்துக்கிறேன். ஆக்சுவலி அவரை. தேங்க்யூ. சரிங்களா? வீடியோக்கு மட்டும் இல்லைங்க, நான் ரெடியா இருக்கேன். இப்போவே போகிறது ஸ்டார்ட் பண்ணி. எஸ், இது பார்ட்னர் மொட்டையா இருந்துச்சு, நான் பிசினஸ் பார்ட்னரா மாத்திட்டேன் சூரிய ப்ரோ. சந்தோஷம். சூப்பர். இருப்பான பார்ட்னருக்கு ரொம்ப சந்தோஷம். எவ்வளோ பெரிய மனசு இல்லை ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. தேங்க்யூ கைஸ். பாய்.